நேற்று ராமகிருஷ்ணா கோஷ் அந்த வில் ஜாக்ஸோட கேட்ச் பிடிச்சதுலேருந்தே சிஎஸ்கேக்கு ஒரு தனி எனர்ஜி கிடச்சிது. ஒன்ஸ் பவர் பிளே வாஸ் டன், சிஎஸ்கே போலர்ஸ் பண்ண வெப் அரவுண்ட் எம்ஐ பேட்ஸ்மேன் மாட்டினடா பம்பரக்கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லி 100 ஓவர் டன் கோஷ் கம்போஜ் 180+ போக வேண்டிய ஸ்கோரை 160க்கு நசுக்கிட்டாங்க. பேட்டிங்லேயும் இது ஒரு டிப்பிக்கல் ருத்துராஜ் சேஸ். இந்த மாதிரி டஃப் விக்கெட் 160+ 170 ஸ்கோர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரியான சேஸ். பட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஊர்வில் பட்டேல். அவர் ஒரு ஸ்டேஜில் பும்ராவே அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஐ திங்க் ஹீ கேவ் தி மச் நீடட் இம்பட்டஸ் தட் வி நீடட் இன் த பவர் பிளே. கார்த்திக் சர்மா நேற்று நம்பி 2 டவுனில் இறக்குனாங்க. ஐ திங்க் ஹீ பிளேட் அ வெரி டீசென்ட் இன்னிங்ஸ். லாங் வே டு கோ. இந்த ஸ்கோர் சின்னதாக இருந்ததுனால பெருசாக தெரியல. பட் ஒரு 200+ சேஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைக் ரேட் பத்துமான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஹீ நீட்ஸ் டு பிக்கப் இஸ் பேஸ் பவுலிங் கேம். 8 பாயிண்ட் அடிச்சுட்டு நம்ம நினச்ச மட்டும் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டாப் 4 இருக்க டீம் அவ்வளோ லீடோடு இருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் 2 டீம் சறுக்கி நம்ம 16 to 18 ரீச் ஆனால் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. சரி, இந்த டீமில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் தான் பிரச்சனை. எப்படிங்க நீங்கள் அக்கீல் ஹுசைனை ட்ராப் பண்ணுவீங்க? கொடுத்த சான்ஸ்லலாம் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாலும் எப்படி நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க? அவருக்கு பதிலாக பிரசாந்த் வீர் நம்பவே முடியல. 5th ஓவர் போடுறாரு. அவர் 3 6 கொடுத்தாரு. பிரசாந்த் வீர் அளவுக்கு பேட்டிங் ஸ்கில்ஸ் அக்கீல் ஹுசைனுக்கும் இருக்குது. அண்ட் அவரை விட எக்ஸ்ட்ராடினரியான பவுலர். அடுத்தது சிவம் துபே. தயவு செஞ்சு அவரை ஃபீல்டிங் பண்ண வைக்காதீங்க. ஒரு மேட்ச்சுக்கு சராசரி 2 கேட்ச் விடுறாரு, 10 மிஸ்ஃபீல்ட் பண்ணுறாரு. அவர் இம்பேக்டில் வச்சு தேவைப்படும் போது மட்டும் பேட்டிங் ஆட வைங்க. மும்பை இந்தியன்ஸ் ஐ திங்க் தே ஹாவ் டு டேக் சம் ஹார்ஷ் கால்ஸ். அவங்க டீமே கலைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து அசம்பிள் பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. சிஎஸ்கேவோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அனாலிசிஸ்க்கு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.